सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। त्वन्तकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 5வது அத்தியாயம். இங்கே உபனிஷத் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்க, பிரம்மனே தான் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும், அப்பா பிரைட்டாக எனக்கு இப்போ தான் எல்லாரோட ஃபேஸும் தெரியும். பிரம்மனே தான் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் தோன்றுகிறார். பிரம்மன் ஆட்ரிபியூட் இருக்கோ, சுப்பீரியர் ஆட்ரிபியூட் இருக்கா, இன்ஃபீரியர் ஆட்ரிபியூட்டா பிரம்மன்? நோ ஆட்ரிபியூட், நைதர் சுப்பீரியர் நார் இன்ஃபீரியர். ஆனா அவர் மீடியம் மூலமா மேனிஃபெஸ்ட் ஆகிறச்சே, மீடியத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிறச்சே, மீடியம் தான் 2 விதமான மீடியம் இருக்கு. ஜி நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களா, எனக்கு உங்க ஃபேஸ் மறக்கு. பாலாஜி ஜி அண்ட் அப்படியே நகர்த்திக்கோங்க கொஞ்சம், அவ்வளோ அப்படியே மேபி கொஞ்சம் நகர்த்திக்கோங்க, அவ்வளோதான். எஸ், இந்த கேமராவில் கரெக்டாக வரையில ஃபேஸ் தெரியல. யா, ஆக மீடியத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறச்சே என்ன ஆகிறது, மீடியம்னா சுப்பீரியர் இன்ஃபீரியர். ஒன்று சுப்பீரியர் மீடியம், என்ன மீடியம்? மாயா மீடியம். இன்னொரு இன்ஃபீரியர் மீடியம், அது என்ன மீடியம்? அவித்யா மீடியம். நம்ம தத்துவபோதத்தில் பார்க்கறச்சே இந்த லென்ஸ் எக்ஸாம்பிள், மிரர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லை? கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். அதுக்கப்புறம் அதில் விழற ரிஃப்ளெக்ஷன் ஒன்று பேன்னு காட்டும், அப்புறம் ஒன்று குட்டியாக காட்டும் அப்படின்னு பார்த்தோம்ல. அது போல தான் உண்மையிலேயே என்னோட ஃபேஸ் பெரிய ஃபேஸா இல்லை குட்டி ஃபேஸா? பெருசும் இல்லை குட்டியும் இல்லை, இல்லையா? ஸோ அந்த பெருசாக காட்டுறதோ குட்டியாக காட்டுறதோ பக்கத்தில் காட்டுறதோ தூரக்க காட்டுறதோ அந்த மாதிரி காட்டுறது எதனால் தெரியறது அந்த தோற்றம் அப்படின்னா, அந்த உபாதியினால் ஏற்படுறது. அந்த உபாதியை ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்க ரெண்டுமே ஒரே ஃபேஸ் தான், இல்லையா? இஃப் யூ செட் அசைட் போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், தெரியறது ஒரே ஃபேஸ் தான். அதே போல மாயா அவித்யா உபாதி, 2 மிரர் மாதிரி 2 உபாதியும், ஒன்று சூப்பர் உபாதி, இன்னொன்று நாட் ஸோ சூப்பர். எதுக்கு இன்ஃபீரியர் சொல்லணும் இல்லை? நல்லா தானே இருக்கு, ஜம்மன் இருக்கேன். ஏன்னா இந்த உபாதியில் தான் நான் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியும், இல்லையா? அந்த ஒரு கிரேட்னஸ் இந்த உபாதி இருக்கு. ஸோ நாட் ஸோ சூப்பர் உபாதி. ஆக அந்த ஈஸ்வரா வெர்ஷன் ஆஃப் பிரம்மன் இருக்கல்ல, ஸோ 2 உபாதியில் அவர் வெளிப்படுறார். ஒரு வேஷத்தில் ஈஸ்வரனா வெளிப்படுறார், இன்னொரு வேஷத்தில் ஜீவனா வெளிப்படுறார். ஸோ ஈஸ்வரனாக வெளிப்படும் பொழுது நோ ப்ராப்ளம். ஈஸ்வரனாக வெளிப்படும் பொழுது என்ன வேணால் நடக்கட்டும், நம்ம ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். நான் வாய்ஸை ஏற்றிக்கிறேன், மைக் ஆஃப் ஆச்சுன்னா. ஈஸ்வரனாக வெளிப்படும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னாக்க, அதுவும் திரித்து தோன்றியுள்ள ஒரு தோற்றம் தான், திரிக்கப்பட்ட ஒரு தோற்றம் தான். இட் இஸ் ஆல்சோ அ டிஸ்டார்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரதிபிம்பவாதத்தின் படி போனா.
சரியா? ஆக ஜீவனாக தோன்றுறதும் ஒரு டிஸ்டார்டட் வெர்ஷன் ஆஃப் பிரம்மன் தான், ஈஸ்வரனாக தோன்றுவதும் ஒரு டிஸ்டார்டட் வெர்ஷன் ஆஃப் பிரம்மன் தான். அது வந்து சுப்பீரியர் டிஸ்டார்ஷன். எது? ஈஸ்வரனாக தோற்றம் வந்து சுப்பீரியர் டிஸ்டார்ஷன், இது வந்து இன்ஃபீரியர் டிஸ்டார்ஷன், அவ்வளவுதான். ஆனா பிரம்மன் வந்து எந்த டிஸ்டார்ஷன்னா, பிரம்மனுக்கு ஒரு டிஸ்டார்ஷனும் கிடையாது. நைதர் ஜீவா நார் ஈஸ்வரா, நைதர் இன்ஃபீரியர் டிஸ்டார்ஷன் நார் சுப்பீரியர் டிஸ்டார்ஷன். இதை வந்து உபனிஷத்து சொல்ல விருப்பப்படுறது. உபனிஷத்து என்ன சொல்ல விருப்பப்படுறதுன்னா, அப்பா ஜீவா ஈஸ்வரெல்லாம் சும்மா ஒரு அப்பியரன்ஸ் தான்ப்பா, இருக்கிறது ஏக பிரம்ம சைத்தன்யம் மாத்திரமே அப்படிங்கிறத உபனிஷத் வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்றது. 8வது மந்திரத்துல வந்து பிரம்மன் வந்து இந்த ஐயோ பாவம் ஜீவாவா அப்பியர் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத சொல்லித்து. அதனால நான் வந்து பிரம்மன் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க வண்டர்ஃபுல் இல்லையா, முடிஞ்சு போச்சு. சப்போஸ் அது தெரியலைன்னு சொன்னாக்க சம்சாரி இல்லையா. ஆக அங்குஷ்ட மாத்திரஹா ரவிதுல்ய ரூபஹா, இவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஹீ செல்ஃப் எஃபல்ஜென்ட். எப்படி உபாசிக்கப்படுகிறான் அப்படின்னாக்க ஒரு ஜோதி ரூபத்தில் இந்த கட்டவரல் சைஸில் இங்கே விளங்குற மாதிரி உபாசிக்கப்படுகிறான். இந்த கட்டவரல் சைஸ் ஒரு ஜோதி மாதிரி எடுத்து உபாசிக்கப்படுகிறான். இங்கே விளங்குற மனசுங்கிறது வந்து ஹிருதய கோலகத்தில் இருக்கு. அதனால சாட்சி சைத்தன்யமாக மனசில் வெளிப்படுறது பிரம்மன் வந்து மனசுல வெளிப்படும் போது சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. ஆக அதை வந்து இங்க சொல்றது அங்குஷ்ட மாத்திரஹா ரவிதுல்ய ரூபகானா, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னாக்க அனாத்மாவினுடைய சூழல்ல வந்து அவன் கூடி இருக்கான். ஒரு பக்கம் வந்து சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, இன்னொரு பக்கம் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிற அகங்காரஹா. அந்த லைட் ஆன்லேயே வச்சுடும், இதையும் ஆன்லேயே வைக்கிறேன். ஆக பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐன்னு சொல்லிட்டு இருக்கிற அகங்காரக, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் ஆத்ம குணேன அப்படின்னு பார்த்தோம். ஆத்ம குணேன வந்து சித்தமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த சரீரமாகவும் எடுத்துக்கலாம். இந்த சரீரம் வித் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இல்லையா, ஃபேர் சரீரம், டால் சரீரம், கர்லி ஹேர் சரீரம், இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஃபீச்சர்ஸோட இருக்கிற இந்த சரீரம். இப்படி தன்னை சுற்றி ஒரே அனாத்மா. இந்த அனாத்மாவுக்கு நடுவில் இவன் வந்து என்ன ஆயிட்டான், இவன் வந்து அனாத்மாவை போல, இவன் மார்டல் போல, ஆஸ் தோ ஹீ இஸ் இன்ஃபீரியர். அபரஹா, இந்த ஜீவா வந்து இன்ஃபீரியராக தோன்றுகிறான். ஜீவா இஸ் ஆக்சுவலி யாரு? பிரம்மன், நன் அதர் தென் பிரம்மன் இல்லையா. ஆனால் இப்படி ஒரு தோற்றம் இருக்கு. அண்ட் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, ஆத்மா, அது வந்து இந்திரியங்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் இந்த ஆத்மா வந்து இன்விசிபிள், அதாவது இந்திரியத்துக்கு அகோச்சரமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத உபநிஷத்து என்ன பண்றது, சில எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து விளக்கும். அங்க அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம், அவ்யயம், இதெல்லாம் உபனிஷத் சொல்றது இல்லையா. இதெல்லாம் வந்து சர்வேந்திரிய அகோச்சரம், இதெல்லாம் சொல்லும் பொழுது உபனிஷத் என்ன பண்ணும், இதை விளக்கிறதுக்கு பல இடங்கள்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்கறதோடைய பர்பஸ் என்ன? ஒரு விஷயத்தை விளங்க செய்வதற்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கும் எக்ஸாம்பிள். ஆனால் சில சமயம் என்ன ஆகும்னா அந்த எக்ஸாம்பிளே கன்ஃபியூஷனுக்கு காஸ் ஆகிடும். ஜி எனக்கு முன்னாடி கூட இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லை, இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் எனக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாச்சு. அதாவது என்ன சொல்லணும், ஆத்மா வந்து அணு மாதிரி அப்படிங்கும். அப்படி அணுன்னா என்ன? ஆட்டம். ஆத்மா வந்து ஆட்டம் மாதிரி. அணுரேஷ தர்மஹா அனோஹோ அணியான் கட்டோபனிஷத்துல இதெல்லாம் சொல்லித்து இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஆத்மா வந்து இங்கே என்ன சொல்லித்து, இதுக்கு 8வது மந்திரத்தில் ஆத்மா வந்து எப்படின்னா சூக்ஷ்மம், அது இந்த அங்குசத்தோட அந்த டிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அந்த அக்ர ஆரானா அங்குசம், அக்ரம் அப்படின்னா அந்த டிப்பு, அந்த ஊசி, அந்த ஷார்ப்பு டிப்பு இருக்கு இல்லையா, அதை சொல்லித்து. ஸோ அந்த டிப்பு மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லித்துன்னா என்னது இது சூக்ஷ்மம்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லி வந்து
இருங்கோ, இந்த அடுத்த மந்திரத்துல ஒரு எக்ஸாம்பிள் வருது. என்ன, அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம்னா நம்ம கன்ஃபியூஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அதை முடிச்சுப்போம் நம்ம, சரியா? அதனால 9வது மந்திரம். பாலக்ரஷத பாகஸ்ய பாலாக்ரஷத பாகஸ்ய शतधा कल्पितस्य च भागो जीवस्य विज्ञेयः स च अनन्त्याय कल्पते. இங்க வந்து பால் ஹேர் ஓட எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கறது. அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சப்போஸ் கீழே தரையில் விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கீழே தரையில் விழுந்திருந்ததுன்னா அது லேசாக தெரியுமோ கண்ணுக்கு? ஈஸியாலாம் தெரிஞ்சிடாது. அது கொஞ்சம் ஒயிட் தரையாக இருந்து நம்ம கண்ணும் நல்ல கண்ணாக இருந்து அப்படியே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வீடு இருக்குன்னா அப்படி ஒரு லேசாக ஒன்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியும் இல்லையா? நம்மளெலாம் அது கண்ணுக்கு தெரியாது. அது ஜென்ரலாகவே இட் இஸ் ஸோ தின் தட் ஒரு ஸ்ட்ராண்டாக இருக்கும்போது அது கண்ணுக்கு அவ்வளோ ஈஸியில் தெரியாது இல்லையா? இங்கே உபனிஷத்து என்ன சொல்கிறது, நீ வந்து என்ன பண்ணும், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேரை எடுத்துக்கும். ஜென்ஸ் ஹேரா லேடிஸ் ஹேரா உன்னோட சாய்ஸ். எது உனக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ, ஆக்சசபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஹேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து நீ வந்து 100 ஸ்லைஸ் பண்ணணும். 100 இப்படி இப்படி இப்படி, அதாவது ஸ்ட்ராண்ட் இப்படி இருக்கு, 1 2 3 4 அப்படி இல்லை. ஸ்ட்ராண்ட் இப்படி வச்சுட்டு 1 2 3 அந்த மாதிரி. கிராஸ் செக்ஷன் இல்லை, டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். வர்டிக்கலாக ஸ்லைஸ் பண்ணணும். எத்தனையா? 100 இல்லையா? அந்த 100 எடுத்துட்டேன்னா அப்போ ஒரு பீஸ் எவ்வளவு? 1/100. அப்போ என்ன பண்ண, அந்த 99 அப்படி ஒதுக்கி வச்சிடும். இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோ, திருப்பி 100 ஸ்லைஸ் பண்ணு. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கறது ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத். ஆக திருப்பி 100 ஸ்லைஸ் பண்ணு. அப்போ என்னாகும், ஒரு ஸ்லைஸ் சப்போஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100ல் ஒரு எவ்வளோ ஃப்ராக்ஷன் என்னது? 1/10,000. 1/10,000. அது அந்த 1/10,000 உன்னால் பார்க்க முடியுமோ? 1 ஃபுல் இருந்தாலே பார்க்க முடியல இல்லையா? எங்கேயோ வந்து சாம்பாரில் எதாக இருந்ததுன்னா இப்படி பார்ப்போம், எங்கே இருக்குது சாம்பாரில் முடி இருக்குது, இப்படி சாம்பார் எடுத்து எடுத்து இப்படி பார்ப்போம். அதுவே கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஸ்மால் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் அது கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறச்சே 1/10,000 ஆஃப் தட் ஹேர் எவ்வளோ டிஃபிகல்ட் இல்லையா? உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஆத்மா அந்த மாதிரி அப்படிங்கிறது. அந்த மாதிரியா? அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாலா கிரஷத பாகஸ்ய 1/100th ஆஃப் 1 hair. எப்படி இப்படி நீட்ட வாக்கில் நறுக்கினா 1/100th அதை எடுத்துட்டு அதில் ஒன்று எடுத்துட்டு சததா கல்பிதஸ்யச்ச அதில் 1 of the 100th போர்ஷன் இல்லையா? 1 out of 100 அதில் 1 of 100 எடுத்துட்டா அதை எடுத்துட்டோம்னாக்க பாகோ ஜீவஹா சவிக்ஞேயா, அந்த பாகம்தான் ஜீவஹா என்று அறிந்து கொள். இப்போ இந்த கம்பேரிசன் எதுக்கு கொடுத்தது உபனிஷத் அப்படின்னாக்க, ஆத்மா வந்து இன்விசிபிள்னு சொல்றதுக்காக கொடுத்தது. 1 strand of hair 1/10,000 நீங்க ஃப்ராக்ஷன் பண்ணேன்னா இட் இஸ் இன்விசிபிள், பார்க்கவே முடியாது அதை இல்லையா? அதை விளக்கறதுக்காக, அதாவது ஆத்மா கண்களுக்கு புலப்படாதது அப்படின்னு சொல்றத வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணி சொல்றது. ஆனால் இங்கே சில சிஸ்டம்ஸ் என்ன பண்ணிட்டா, விசிஷ்டாத்வைத்தம் மாதிரி சில சிஸ்டம் வந்து தேர்ஃபோர் ஆத்மா வந்து ஆட்டம் மாதிரி அப்படின்னு எடுத்துட்டான்.
இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆத்மாவோட சைஸுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் இல்லை, ஆத்மாவோட இன்விசிபிலிட்டியை சொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள். ஆனா அவ எப்படி புரிஞ்சுட்டா இந்த எக்ஸாம்பிள்னா ஆத்மாவோட சைஸோட மெஷர்மெண்ட்டுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிளா அவ புரிஞ்சுட்டா. பிரம்மசூத்திரத்துல வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் இதை வந்து அனலைஸ் பண்றார். அனலைஸ் பண்ணி அவர் என்ன சொல்றார், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து சைஸுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாரு. அங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், கட்டோபனிஷதையே எடுத்துக்கோங்கோ. அனோஹோ அணியான்னு சொல்றது கட்டோபனிஷத். அப்படின்னா என்ன, குட்டிலையும் குட்டியா இருக்கு ஆத்மான்னு சொல்றது. சப்போஸ் ஆத்மா இஸ் ஆஃப் தி ஆட்டம் சைஸ்ன்னு தான் நீங்க கன்க்ளூட் பண்ணேன்னா வை ஷுட் உபனிஷத் இமீடியட்லி சே மகதோ மஹியான், பிக்கஸ்ட் ஆஃப் த பிக்கஸ்ட். அப்படின்னா என்ன, உபனிஷத் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா, நம்ம லிட்ரலாக அதை புரிஞ்சுக்க கூடாது. ஆக இந்த மந்திரம் வந்து எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுறது அப்படின்னா ஆத்மாவோட இன்விசிபிலிட்டியை சொல்றதுக்காக கொடுக்கப்படுறது. இன்ஃபேக்ட் இதே மந்திரத்திலேயே அதோட 4th குவார்ட்டரை பார்த்தேன்னா அதை கிளாரிஃபை ஆகிறதே அப்படிங்கிறது. அதாவது ஜீவா வந்து இஸ் நாட் மைன்யூட் லைக் அன் ஆட்டம், சக அவன் அனந்தியாய கல்பத்தே, he is fit to be identified as infinite Brahman. சக அனந்தியாய கல்பதே, அவன் எல்லையற்ற பிரம்மன் என்று கண்டறிவதற்கான தகுதி கொண்டவன். ஆக இதுதான் 9வது மந்திரம் சொல்றது. 10வது மந்திரம், 10வது மந்திரத்தோட கடைசி வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பிரிண்டில் தப்பா இருக்கு. ரக்ஷியத்தேன்னு இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு யுஜ்யத்தேன்னு மாத்திக்கோங்க. யுஜ்யத்தே சில புக்ஸ்ல மாறி இருக்கலாம், மாறலை அப்படின்னு சொன்னாக்க மாத்திக்கோங்க. யுஜ்யத்தே. நைவ ஸ்திரீ ந புமானேஷ ந சைவாயம் ந பும்சகः யத்யச்சரீரமாதத்தே தேன தேன ச யுஜ்யதே. ஏஷः ஜீவாத்மா ஸ்திரீ ந பவதி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஷः ஜீவாத்மா, திஸ் ஜீவாத்மா ஸ்திரீ ந பவதி, இஸ் நாட் அ ஷீ. ஷீ ந பவதி, ஸ்திரீ ந பவதினா ஷீ ந பவதி, இஸ் நாட் அ ஃபீமேல். ந புமான் ஏஷः, he is not, it is not a he also. மேலும் இல்லை ஃபீமேலும் இல்லை. எப்படி சொல்றேன், ஸ்தூல சரீரத்துக்கு தான் ஜெண்டர் இருக்கு. Do you know சூக்ஷ்ம சரீரம் itself does not have gender? சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஜெண்டர் கிடையாது. வாட் அபவுட் காரண சரீரா, சூக்ஷ்மத்துக்கே கிடையாது, காரணத்துக்கு எங்கேருந்து உண்டு? அப்படி இருக்கிறதே இதுக்கு அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மனுக்கு எங்கேருந்து ஜெண்டர் இருக்க முடியும்? ஜெண்டர் கிடையாது. அப்போ ஹீயும் கிடையாது ஷீயும் கிடையாது. அப்படின்னாக்க என்ன, ரெண்டும் கட்டானா அப்படின்னாக்க இல்லையா? பிருஹன்னளா, விராட்ட பருவத்துல வர பிருஹன்னளா மாதிரியா? பிருஹன்னளா யார் தெரியுமோ? அர்ஜுனனா? அர்ஜுனன் விராட்ட யுத்தத்துல வந்து திக்கு முக்காடி போயிடுவா. இந்த பக்கம் எல்லாம் ஒரு 7-8 மகாரதி இருப்பா. பீஷ்ம, துரோண, கர்ண, துரியோதன, இவன் அந்த சிந்துராஜன், இந்த மாதிரி எல்லாரும் அந்த பக்கம் இருப்பா. பெரிய சைன்யம். இந்த பக்கம் யாரு? ஒரே ஒரு அர்ஜுனன். ஒரே ஒரு அர்ஜுனன் கூட ஒரு குதிரை கூட, ஒரு யானைப்படை, ஒரு குதிரைப்படை, வேற எக்ஸ்ட்ரா ஒரு சோல்ஜர் கூட கிடையாது. பயந்து நடுங்கிட்டு இருக்கிற அந்த உத்தரன் தான் தேரோட்டுவான். அங்க அந்த அப்படி ஒரு அர்ஜுனன் நின்று என்டையர்லி எல்லாருமே காலி. தெரியும்ல? சரி விடுங்க. அப்படிப்பட்ட பிருஹன்னளா யாருன்னே தெரியாது பல பேருக்கு. எதிர்க்க நின்று யார் இது, இதோ குஞ்சலெல்லாம் விட்டுண்டு ஒரு புடவையெல்லாம் கட்டிண்டு அந்த புடவையோடய அதையோடய ஓடுவான். அது
அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டுங்கட்டான் டைப்பா பிரம்மனா அப்படின்னு கேட்டாக்க நச்சைவாயம் நபும்சகா. தென் வாட் இஸ் த ஜெண்டர் ஃபார் ஆத்மா? நான் வந்து இப்போ எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் மேல் டிக் பண்ணமா ஃபீமேல் டிக் பண்ணா, மேல் ஃபீமேல் அதர், ஐ டோன்ட் வாண்ட் டு சே. நீங்கள் யூஎஸ்ல இருந்தேன்னா ஐ ப்ரிஃபர் நாட் டு சேன்னு டிக் பண்ணலாம் தெரியுமோ? ஆமாம், அதெல்லாம் இருக்கு. என்ன ப்ரிஃபர் நாட் டு சே? எனக்கு புரியல. why should I feel ashamed or why should I feel restrained about revealing my gender? Is it a problem? எனக்கு புரிஞ்சதே இல்லை. எனிவே, ஸோ வாட் இஸ் த ஜெண்டர் ஆஃப் ஆத்மா அப்படின்னாக்க யத்யத் ஷரீரம் ஆதத்தே தேன தேன சயுஜ்யத்தே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன்? எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ அந்த ஜெண்டர் அதுக்கு. எந்தெந்த ஷரீரம் இன் கீப்பிங் வித் த ஜெண்டர் ஆஃப் தட் ஷரீரம் ஆத்மா சீம்ஸ் டு ஹேவ் அ ஜெண்டர். தேன தேன ச யுஜ்யத்தே. அந்த ஜெண்டர் கொண்டது போல, அந்த ஜெண்டரோட யுனைட் ஆகுது இல்ல, அது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆகவே நான் ஆத்மா அப்படின்னு சொல்லறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், பாடியோட சேர்ந்ததுனால நான் பாடின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறேன். தேன தேன வித் தோஸ் ரெஸ்பெக்டிவ் பாடிஸ். தேன தேன அந்த ரெஸ்பெக்டிவ் பாடியோட சஹ யுஜ்யத்தே. இவன் வந்து he gets associated, identifies. யுஜ்யத்தேனா அபிமன்யத்தே அப்படின்னு அர்த்தம். அபிமானம் இவனுக்கு ஏற்படுகிறது. உண்மையாக ஜீவாத்மா அப்படிங்கிறவன் ஷரீரத்திற்கு வேறானவன் அப்படின்னு சொன்னாக்க ஷரீரத்தோட எந்த ஒரு ஆட்ரிபியூட்டுமே அவனுக்கு இருக்க முடியாது இல்லையா, இன்க்ளூடிங் த ஜெண்டர். ஆக அபிமானம் வந்துடுத்து அப்படின்னாக்க, அபிமானம் வந்துடுத்துனா வந்துதோ உடனே சம்சாரி ஆயிடுவான், அவ்வளவுதான் இல்லையா. ஏன்னா அபிமானம் வந்துடுத்துனா, ஷரீரத்தோட அபிமானம் வந்துடுத்துன்னா என்ன அர்த்தம்? அகங்காரா ஐ நோஷன் வந்துடுத்துன்னு அர்த்தம். ஐ நோஷன் வந்துடுத்துன்னா என்ன அர்த்தம்? அகம் கர்த்தா வந்துடுத்துன்னு அர்த்தம். அகம் கர்த்தா வந்துடுத்துனா இமீடியட்லி அகம் போக்தா வந்துடுத்து. அகம் போக்தா வந்துடுத்து அப்படின்னாக்கா கர்மா வந்துடுத்துன்னு அர்த்தம். கர்மானா என்ன? புண்ணிய பாபம். புண்ணிய பாபம்னா என்ன? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், சைக்கிள் ஹேஸ் கம். ஆக அண்ட் இந்த சம்சாரம் கண்டினியூ வேற ஆகும். சம்சார சக்கரம் இல்லையா, அதனால சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சக்கரம் வந்து கண்டினியூ ஆகும். வை? பிகாஸ் அபிமானம் கண்டினியூ ஆகிறது, அதனால சக்கரம் கண்டினியூ ஆகிறது. இந்த சம்சாரத்தோட டிஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த மந்திரம், மந்த்ரா நம்பர் 11. சங்கல்பன ஸ்பர்ஷன திருஷ்டி மோஹைஹி கிராசாம்பு விருஷ்ட்யாத்ம விவ்ருத்தி ஜன்ம கர்மானுகான்யனுக்ரமேண தேஹி ஸ்தானேஷு ரூபாண்யபி சம்பிரபத்யதே. ஸ்தானேஷு ரூபாண்யபி சம்பிரபத்யதே. அதாவது ஜீவா மட்டும் நான் ஷரீரம் மனசு இல்லை, ஐ எம் நாட் திஸ் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஐ எம் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆயிடும்? அவன் மோட்சத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது நடக்கிறதோ அப்படின்னாக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த ஜீவா இந்த நாலெட்ஜை கெயின் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறத விட இந்த நாலெட்ஜுக்கு வரத்துக்கே ரெஃப்யூஸ் பண்ணுறா இல்லையோ. அதெல்லாம் எதுக்கு ஜி இப்போ கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு. ஏன் நீ வேதாந்தத்துக்கு வந்தால் லைஃப்பை என்ஜாய் பண்ண மாட்டியா? இன்னும் ஒரு ஐடியா இருக்கு அவளுக்கெல்லாம், இவெல்லாம் பாவம் வேதாந்தத்துக்கு போகிறா அப்படின்னு. ஆக என்ன லைஃப்பில் கஷ்டமோ பாவம் அப்படின்னு. ஆக ஒரு என்ன ஆகிறது,
சம்சாரம் ஆக்சுவலி அவள் தான் பாவம். இந்த பக்கம் இருக்கிற நம்மளாம் வந்து அவளை பற்றி, ஐயோ பாவம் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, நீ பண்ணுறதையே என் தலையில் அடிச்சுன்னு பண்ணுறதுக்கு சந்தோஷமாக பண்ணலாமே இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா, எது என்னோட சாய்ஸில் இருக்குது, எது என்னுடைய சாய்ஸில் இல்லைங்கிறது தெரியும். எல்லாத்தையும் விட நான் பண்ணுற ஆள் இல்லை, நான் பார்க்குற ஆளுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? எது நடந்தாலும் அது எனக்கு இல்லைன்னு தெரியும், எது பண்ணினாலும் அது நான் பண்ணலைன்னு தெரியும். தேர்ஃபோர் இவ்வளோ ஃப்ரீடம் எங்கே கிடைக்கும், எதனால கிடைக்கும் அப்படின்னா இந்த ஞானத்தினால தான் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அவன் போய் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சம்சார வயப்பட்டு கொண்டிருக்கிறான். முதல்ல கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கும் இல்லையா, புதுசாக வேலைக்கு சேரும்போது ஆக்சுவலி எப்படி இருக்கும், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் நீ ஒன்று யோசிச்சு பாரு, நீ எந்த சீட்டில் போய் உட்கார போறியோ அந்த சீட்லேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஒருத்தன் கிளம்பியிருக்கான். அதனால் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ ஜீவா என்ன அப்படின்னாக்க அவன் ஒரு அஜ்ஞானியாக இருக்கிறான், அதனால சம்சார வயப்பட்டு கொண்டிருக்கிறான். தேஹி, தேஹி அப்படின்னா இவன் வந்து தேக அபிமானவான் ஜீவகான்னு அர்த்தம். இங்க தேகத்தை உடையவன் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, இங்க வந்து தேஹி அப்படின்னா தேகத்தை உடையவன், அதோட சேர்ந்து தன்னை தேகம்னு நினைச்சுட்டு இருக்கிறவன். தேக அபிமானவான் ஜீவகா ரூபாணி அபிசம்பிரபத்யதே. இவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கோத்திக் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸ். ஏதோ சரி. ஆக இந்த லைட்டை வேணா ஆஃப் பண்ணிடுறியா? ஸோ தட் லைட் வந்துடுது அப்படின்னா அங்கே எரியும், அப்போ நம்ம போட்டுக்கலாம். அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் ஃபார் தி ஐஸ், ரீடபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடும். ஓகே. ரூபாணி அபிசம்பிரபத்யதே அப்படின்னா இவன் நிறைய பாடிஸ் எடுத்துக்கிறான். அண்ட் எப்படி எடுக்கிறான்னா திரும்ப திரும்ப ஒரு பாடி, அதுக்கப்புறம் அந்த பாடியோட டெத்து முடிஞ்சோன்னு பிகாஸ் ஆஃப் அபிமானா என்னாச்சு, கர்த்தா போக்தா ஆச்சு. பிகாஸ் ஆஃப் கர்த்தா போக்தா கர்மா ஆச்சு. கர்மானா புண்ணிய பாபம், பிகாஸ் ஆஃப் புண்ணிய பாபம் பர்த் டெத். திருப்பி அந்த சைக்கிளில் போய் விழுந்து அகென் அகென் அண்ட் அகென் அண்ட் அகென். ஆக்சுவலி இவன் ஆக்சுவலாக பாடி கிடையாது, ஆனால் தான் பாடின்னு நினச்சின்றதுனால இவன் வந்து இத்தனை ஜென்மா எடுக்க வேண்டியதாக இருக்கு. யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் தி ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஜீவ தத்துவத்தை வந்து கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயம் 12லேருந்து 25 ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். ஐ திங்க் அதில் 23rd ஸ்லோகம்னு நினைக்கிறேன். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சய்யாதி நவானி தேஹி. As though you change your clothes, you change from body to body. You are not this body. ஆக எங்கு வந்து இவன் எங்கு இந்த ஜென்மங்களை எடுக்கிறான், எங்கு ஷரீரங்களை ஏற்கிறான் அப்படின்னாக்க ஸ்தானேஷு அப்படின்னாக்க வேரியஸ் ஸ்பீஷீஸ் இன் வேரியஸ் லோகாஸ். ஆன்சைட் தான். ஆன்சைட் வந்து அமெரிக்காவா இல்லை யூகேவா ஆஸ்திரேலியாவா அப்படி இல்லை. ஆன்சைட்டு எந்த லோகத்தில், அப்பர் லோக்கா லோவர் லோக்கா. அப்பரில் வந்து ஒரு 5-6 லோகம் இருக்குது, லோவரில் ஒரு 7 லோகம் இருக்குது, அப்புறம் பூலோகம் இருக்குது. இதுலேயே அவன் வந்து ஒவ்வொரு இடத்திலும் சுற்றி கொண்டிருக்கிறான். எப்படி? அனுக்கிரமேண, சீக்வென்ஷியலாக தான் போகிறான். சீக்வென்ஷியலாக அப்படின்னு சொன்னாக்கா ஒன் பாடி அட் அ டைம். ஒன் பாடி அட் அ டைம். If you take human body, you cannot take a monkey body. If you take monkey body, you cannot take a human body. I might have taken human body and I can behave like a monkey. அது வேற விஷயம் இல்லையா? அதை பற்றி சொல்ல உபனிஷத். ஒரு பாடியை தான் ஒரு டைமில் அசியூம் பண்ண முடியும். ஆக இந்த எந்த பாடியை இவன் ஏற்கிறான் அப்படிங்கிறது எதை டிட்டர்மின் பண்ணுறது? கர்ம அனுகானி. ஸோ
தத்துவபோதத்தில் நம்ம இந்த கர்மா பற்றி பார்க்கறச்சே பார்த்துருக்கோம். இந்த கரண்ட்டு இப்போ இருக்கு இல்லையா, இந்த பாடி வந்து பிராரப்த கர்மத்தினால கிடச்சிது. பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகிறச்சே இந்த சரீரம் போயிடும், அவ்வளோதான், ஓவர் இல்லையா. ஆனால் இந்த பிராரப்தத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த இந்த மனுஷ சரீரத்தில் இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை ஆகிறது அப்படின்னாக்கா, கர்மா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாஷன் வி ஆல்சோ ஆட் கர்மா. அதுக்கு பேர் என்ன? ஆகாமி கர்மா. ஸோ என்ன ஆகும், பிராரப்தம் முடிஞ்சு இந்த சரீரம் போகிறச்சே பாக்கி இருக்கிற ஆகாமி போய் சஞ்சிதத்தில் உட்காந்துக்கும். அந்த சஞ்சிதத்துலேருந்து திருப்பி ஒரு ஒரு லாட் வந்து ஃப்ரக்டிஃபை ஆகும், அது ஒரு பாடி எடுத்துக்கும். திருப்பி அது மனுஷ சரீரமாக இருந்தால் பிராரப்த எக்ஸாஸ்ட் ஆகிறச்சே திருப்பி ஆகாமி ஆட் ஆகும், திருப்பி அது போய் சஞ்சிதத்தில் உட்காந்துக்கும், திருப்பி அடுத்தது. இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும், ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இதுக்கு பேர் கர்ம அனுகானி அப்படின்னு பேர். ஸோ கரண்ட் ஜென்மத்தில் வந்து நம்ம சம்சார விருட்சத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே இந்த சம்சார விருட்சம் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டை நல்லா வளர வைக்கிறோம். எப்படி வளர வைக்கிறோம் அப்படின்னா, நிறைய தண்ணி ஊற்றி நிறைய ஃபர்டிலைசர்லாம் போட்டு வளர வைக்கிறோம். அது என்னது அப்படின்னா, சங்கல்ப ஸ்பர்ஷன திருஷ்டி மோகைஹி அப்படிங்கிறது உபனிஷத். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை வந்து 5 இந்திரியங்களோட கான்டாக்ட் பண்ணுறோம். 5 சென்சஸ் இருக்குது. அந்த சென்சஸ்க்கு ரெஸ்பெக்டிவாக 5 ஃபீல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது உலகத்தில். அண்ட் இந்த சென்சஸோட நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறச்சே, முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அதெல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே விடுறதில்லை. நம்ம திரும்பி போகிறச்சே என்ன ஆகுது, அப்புறமா உட்காந்து அதை ரீப்ளே வேறு பண்ணுறோம். ஏற்கனவே கேதர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை வி கோ பேக் அண்ட் ரீப்ளே. ஸோ திருஷ்டி ஸ்பர்ஷனம், முதல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், திருஷ்டி இல்லையா, பார்க்குறேன், த்ரூ த சென்சஸ் ஐ கிராஸ்ப். திருஷ்டி ஸ்பர்ஷனம், கான்டாக்ட் ஆகுது, சென்ஸுக்கும் சென்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் கான்டாக்ட் ஏற்படுறது. அதுக்கப்புறமா என்ன ஆகுறது, அந்த விஷயத்தை வந்து சங்கல்பனம் அப்படின்னா அதை ஃபேண்டசைஸ் பண்ணுறேன். நம்ம எங்கேயோ ஒருத்தராத்துக்கு போகிறோம், அந்த அவாத்தை பார்க்குறோம், திருஷ்டி. அப்புறம் அங்கே பண்ணியிருக்கிற உட்வொர்க்கு, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஓட நமக்கு சென்ஸ் கான்டாக்ட் ஏற்படுறது. ஒன்றொன்றுத்தையும் ஒத்து கவனிக்கிறோம், அதெல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஸ்பர்ஷனம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி நம்மளும் வாங்கணும், இந்த மாதிரி மொத்த வீட்டையே இல்லாட்டியும் இதே மாதிரி நம்மத்துக்கும் போடணும். ஏதாவது ஒரு நெட்லான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டிசைனில் வந்து கொசுவல்ல மாதிரி அந்த இது போட்டிருந்தா, ஷட்டர் போட்டிருந்தானா, இதே மாதிரி இந்த மாதிரி வருதா, இப்போது நான் இந்த பழைய பேட்டர்ன் தான் பார்த்துருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வருதா அப்படின்னு நம்ம அதையும் போடுறோம். அதுக்கப்புறம் கிச்சனில் ஏதாவது ஒரு மாடலில் ஒரு கபோர்ட் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ஒரு டோர் அந்த மாதிரி எதாவது பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரி நம்மத்துக்கும் வேணும் அப்படின்னு. ஸோ வி ஸ்டார்ட் ஃபேண்டசைசிங் இட். முதல்ல இருந்தால் நல்லா இருக்கும், அப்புறம் ஐயோ அது இல்லாமல் முடியாது போல இருக்கே, இதுக்கு தான் அவாத்தில் இருக்கிற மாதிரி நம்மளும் வாங்கியிருக்கணுங்கிறது. அப்புறம் அது வேணும் வேணும் வேணும், மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி, அந்த நிலைக்கு போய் தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காம குரோதோபிஜாயத்தே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. செகண்ட் சாப்டரில் படித்த மாதிரி என்ன ஆகுது, திஸ் இஸ் ஃபாலோடு பை, இந்த ஃபேண்டசைசிங் ஃபாலோடு பை மோகா. தேர்ஃபோர் திருஷ்டி ஸ்பர்ஷனம் சங்கல்பனம் மோகைஹி, அவ்வளவுதான். அதுதான், அது இல்லாட்டா என்னால் முடியாதுன்னு யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் அக்கம்ப்ளிஷிங் இட். இந்த மோகம் என்ன பண்ணுறது, என்ன அந்த விஷயத்தை அடைவதற்கு தள்ளுகிறது. ஐ கெட் இன் டு ஆக்ஷன். அதுக்கு அது வரணும்னா இப்போ நான் என்ன செய்யணும், அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இறங்கிடுவேன் இல்லையா. ஸோ சங்கல்பன ஸ்பர்ஷன திருஷ்டி மோகைஹி, ஆக்ஷனில் இறங்குறேன்னா, ஆக்ஷன்னா என்ன வரும், ரிசல்ட் வரும், புண்ணிய பாப. தேர்ஃபோர் கர்ம அனுகானி, திருப்பி ஐ கெட் பேக் டு த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து. அனுக்கிரமேண
புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி ஒரு லோடு டிசையர் வச்சுட்டு இருக்கேன் நான் உள்ளுக்குள்ள. எல்லா எத்தனை டிசையர்னா, எல்லா டிசையரையும் இதே ஜென்மத்தில் என்னால் அனுபவிக்கவே முடியாது, அடையவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. என்னோட ஏர்னிங் வந்து ரொம்ப கம்மி. இந்த ஏர்னிங்கை வச்சு ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்கலாம், BMW வாங்க முடியுமோ, ஆடி வாங்க முடியுமோ அப்படின்னாக்க அந்த ஆடி வாங்குறதுக்காக உழைக்கலாம். அப்புறம் அந்த ஆடியை வாங்குறதுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஐடியா வரும், இன்னும் வேற ஏதாவது மேலே ஆசை வரும், இன்னும் பெரிய பெரிய விஷயத்து மேலே ஆசை வரும். அதுக்கு உழைக்கிறதுக்குள்ள வயசாயிடும், தெம்பு இருக்காது, ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். ஆக வென் ஐ டை வித் another bundle of desires. அதனால என்ன ஆகிறது, அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவா, அதெல்லாம் எதுக்கு, இந்த ஜென்மத்தில் நம்ம அதுதான் முக்கியம். எது நீ உன்னை ஆசைப்பட்டேன்னா அதை அடையணும் இல்லையா? அதனால வந்து என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் கீதையில், என்ன சொல்லியிருக்கார், தி எண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த மீன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படியா சொன்னார் கீதையில்? கீதையில் எங்கே சொல்லியிருக்கிறது எனக்கு தெரியல. தெர் இஸ் அ குரூப் தட் பிலீவ்ஸ் தட் கிருஷ்ணா ஹேஸ் டோல்ட் திஸ் இன் கீதா. த மீன்ஸ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தி எண்ட். இட் இஸ் நாட் தட் எனக்கு எண்டு வந்து முக்கியம், மீன்ஸ் முக்கியம் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. த மீன்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் தி எண்ட். இதை தான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காரு கிருஷ்ணர் கீதையில். அதனால இவ என்ன பண்ணுவா, இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன், சும்மா அப்படியே இது பண்ணிக்கிறது இல்லையா? அவரே வெண்ணை திருடி திங்கலையா, அவரே திருடன் தானே, இதெல்லாம் நீ வந்து பெரிய ஆள், நீ கிருஷ்ணனை பற்றி கமெண்ட் அடிக்கிற இல்லையா? அதை வந்து ஏதாவது வீடெல்லாம் வாங்குறதா இருந்தால் கேட்பா, ஏதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், எஸ்பெஷலி இந்த பாம்பே சைட்லலாம் ராம் யா ஷாம், ஒயிட்டா பிளாக்கா. ஆக ஸோ த்ரூ லெஜிட்டிமேட் மீன்ஸ் என்னால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியலை அப்படின்னாக்க அண்டர் த டேபிள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அண்டர் த டேபிள் தான் ஓவர் த டேபிளே ஆறுது இப்போ. இப்போ அதெல்லாம் இட்ஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் இது. என்ன சார் இது கூட தெரியாமல் உலகம் தெரியாமல் இருக்கீங்களே, இதெல்லாம் எல்லாமே என்ன சார் நீங்கள் படித்தவராக இருக்கீங்க, இதெல்லாம் தெரியாமல் இருக்கா, அந்த மாதிரி இல்லையா? ஆக லெஜிட்டிமேட் மீன்ஸால் என்னால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியலைன்னா டூ எனி திங். அதுதான் அந்த இங்கிலீஷ் சேயிங் இருக்குல்ல, பெக்கு பாரோ ஓகே ஆர் ஸ்டீல், ஆஸ் தோ இட் இஸ் ரைட்டியஸ் இல்லை, அது இன்னும் தர்மா மாதிரி. பெக்கு பாரோ ஓகே, பாரோவே கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிமா. இது ஸ்டீல் கூட என்ன ஆயிடுறது, காமயேஷ குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாஷனோ மகா பாப்மா. இட் லீட்ஸ் யூ டு ஆல் கைண்ட் ஆஃப் சின்ஸ். இது உன்னுடைய டிசையர். ஆக என்னென்னலாம் மெத்தட் இருக்கோ அதெல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஒரே மனசில் இருக்கிற ஒரே விஷயம். அப்படி ஆயிடுறது. கிராசாம்பு விருஷ்டியா ஆத்ம விருத்தி ஜென்ம, ஆத்ம விவிருத்தி ஜென்ம. அதாவது இந்த ப்ரெசண்ட் ஜென்மத்தில் இருக்கிற சரீரம் வந்து எப்படி வந்து வளர்றது, எப்படி வந்து அது போஷிக்கப்படுறது அப்படின்னாக்க, அம்மாவோட சரீரத்திலிருந்து போஷணம் கிடைக்கிறது இல்லையா? முதல்ல அம்மாவோட கர்ப்பத்திலிருந்து, அதுக்கப்புறம் அம்மா வயத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மா கொடுக்குற பால்னால அந்த மாதிரி அது போஷிக்கப்படுறது. ஜென்மா அண்ட் விருத்தி இருக்கு இல்லையா? ஜென்மானா பர்த்து, விருத்தினா குரோத், நரிஷ்மெண்ட் ஆஃப் த சரீரம் எப்படி ஏற்படுறது அப்படின்னாக்க கிராச அம்பு விருஷ்டியா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது கிராசனா ஃபுட்டு, அம்புனா வாட்டர், விருஷ்டியா அப்படின்னாக்க லிட்ரலாக வந்து ஷவரிங் அப்படின்னு அர்த்தம். விருஷ்டியா அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொவைடிங் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஃபுட்டு வாட்டர் ப்ரொவைடிங்னால அது வந்து நரிஷ் ஆகிறது. அதே போல நம்மளுடைய சம்சாரம் சைக்கிள் இருக்கு இல்லையா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சைக்கிள், அது எப்படி நரிஷ் ஆகிறது அப்படின்னா புண்ணிய பாப கர்மத்தினால நரிஷ் ஆகிறது அப்படிங்கிறத இங்கே சம்சார சக்கரத்தை 11 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 12வது மந்திரம்.
ஸ்தூலானி சூக்ஷ்மானி பஹூனி சைவ ரூபாணி தேஹி ஸ்வகுணைர்வ்ருணோதி क्रिया गुणैरात्मगुणैश्च तेषाम् संयोग हेतुरपरोऽपि दृष्टः. ஆல்மோஸ்ட் த சேம் ஐடியா 11th சொன்ன மாதிரி அதே ஐடியாவில் இங்கே கம்யூனிகேட் பண்ணுறது. தேஹி ரூபாணி விருணோதி. தேஹி ரூபாணி விருணோத்தினா தேஹினா ஜீவா, விருணோத்தினா சூஸ் பண்ணுறான், அவனே சூஸ் பண்ணிக்கிறான். எதை சூஸ் பண்ணுறான்? ரூபாணி. எந்த பாடி எடுத்துக்கணுங்கிறது ஆக்சுவலி சூஸ் பண்ணுறது யாருன்னா அவன்தான் சூஸ் பண்ணுறான். நான் இந்த சரீரத்தை எடுத்துள்ளேன்னாக்க நான் தான் என்னுடைய பூர்வ கர்மத்தினால் இந்த சரீரத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன்னு அர்த்தம். ஆக பகவான் என்ன பண்ணுறாருன்னா என்னோட விஷ பூர்த்தி பண்ணுறார், வேற எதுவுமே அவர் செய்யலை. ஆசைப்படுறதுன்னா நான் கேட்கறதுக்கு அவர் தத்தாஸ்துன்னு சொல்லி ஒரு சரீரத்தை கொடுக்குறார். அண்ட் பஹூனி, மெனி டைப்ஸ். பாடி எத்தனை டைப்பில் இருக்குது? பல டைப்பில் இருக்குது. என்னென்ன மாதிரி பல டைப்புனா அப்படின்னாக்க ஸ்தூலானி, பெரிய பெரிய சரீரம், எலிஃபெண்ட் சரீரம், ப்ளூ வேலோட சரீரம், அந்த மாதிரி பெரிய பெரிய சரீரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய சரீரங்களோ, அல்லது சூக்ஷ்மானி, சூக்ஷ்மானினா ஆஸ் ஸ்மால் ஆஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மாதிரியான சரீரமோ, இதெல்லாம் இட் இஸ் சோசன் பை த ஜீவா. எப்படி அப்படின்னா அவனோட கேரக்டர்னால அவன் சூஸ் பண்ணுறது. அண்ட் இதெல்லாம் எப்படி ஆறுது? அதாவது சத்வ ரஜஸ் தமஸோடைய காம்பினேஷன்னால கேரக்டர் ஏற்படுறது இல்லையா? குணம், இந்த திரிகுணத்தினால தானே அந்த பர்சனோட பர்சனாலிட்டியும் அந்த கேரக்டர் ஏற்படுறது. கேரக்டர்னால அவனுடைய ஸ்வபாவத்தினால அவன் என்ன பண்ணுறான்? ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு ஆக்ஷனை தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஆக்ஷன், அந்த ப்ரொஃபஷன் அவனுக்கு புண்ணிய பாபத்தை கொடுக்கறது இல்லையா? எந்த எந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறேங்கிறதும் இருக்குது. லெதர் பிஸ்னஸ்ன்னு தேர்ந்தெடுத்தேன்னு வச்சுக்கோ, பாப்பம் இருக்கா இல்லையா? அதில் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் ஒரு ஒரு கம்பெனியோட லெதர், இந்த crocodileலேருந்து லெதர் எடுக்கிற, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பற்றி படிக்கிறச்சு. அதாவது ஆக்சுவலி லெதர் எடுத்து பண்ணலாம் அப்படின்னாக்கா அனிமல் ஸ்கின்னை யூஸ் பண்ணவே கூடாதானா? பண்ணலாம். அந்த அனிமல் நேச்சுரலாக செத்து போயிருந்ததுன்னா அதோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது இல்லையா? ஆனால் அந்த அனிமலை சாக வச்சு அதோட ஸ்கின்னை எடுக்கிறது இருக்குல்ல, அதாவது எப்படி சாகடிக்கிறான்னா பொசுக்குன்னு கூட சாகடிக்கிறது இல்லை, அதை இனவிருத்தி பண்ண விடாமல் அந்த குரோக்கடைல்ஸை தனித்தனியாக பிரிச்சுடுவாளாம். அந்த ஏக்கம் இருக்கும்ல, அந்த எமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியாத அந்த ஏக்கத்தில் அது செத்து போகுமா. அப்படி அந்த குரோக்கடைல், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி, ஓகே, இட்ஸ் அ யூஎஸ் கம்பெனி. அப்படி அந்த குரோக்கடைலை சாகடிச்சு அதோட லெதரை எடுத்து இவா பண்ணி, இதில் எனக்கு தெரியல. எனிவே, ஸோ இந்த மாதிரி எந்த பிஸ்னஸை நீ தேர்ந்தெடுக்கிறியோ அதில் என்ன ஆகுறது? புண்ணிய பாபம் ஏற்படுறது. அந்த எதை நீ தேர்ந்தெடுக்கிற, ஆக்சுவலி நீ எதை தேர்ந்தெடுக்கிற தெரியுமோ? உன்னோட நெக்ஸ்ட் ஜென்மாவை தேர்ந்தெடுக்கிற. ஆக யூ சூஸ் அ ப்ரொஃபஷன், யூ சூஸ் அ கர்மா, யூ சூஸ் யுவர் நெக்ஸ்ட் ஜென்மா த்ரூ தட். ஸ்வகுணைஹி, ஸ்வகுணைஹி அப்படின்னாக்க கிரியா குணைஹி ஆர் ஆத்ம குணைஹி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. அதாவது கிரியா குணைஹி அப்படின்னாக்க குவாலிட்டி ஆஃப் மை ஆக்ஷன்ஸு, ஆத்ம குணைஹி அப்படின்னு சொன்னாக்க குவாலிட்டி ஆஃப் மை தாட்ஸ். ஏன்னா என்னோட தாட்ஸ் தான் என்னோட ஆக்ஷனாக ஃபார்ம் எடுக்கிறது இல்லையா? தாட் ஆக்ஷன் ஆகிறது, ஆக்ஷன் என்ன ஆகிறது? புண்ணிய பாபம். ஆக்ஷன் தான் புண்ணிய பாபத்தை டிசைட் பண்ணுறது, தாட் ஆக்ஷனை டிசைட் பண்ணுறது, ஆக்ஷன் புண்ணிய பாபத்தை டிசைட் பண்ணுறது, புண்ணிய பாபம் என்னுடைய நெக்ஸ்ட் பாடியை டிசைட் பண்ணுறது.
எப்படி பாஸ்ட் தாட்ஸு இந்த பாடியை கொடுத்துருக்கோ அதே மாதிரி கரண்ட் தாட்ஸு நெக்ஸ்ட் பாடி ஆகும். அதனால தாட் யாருக்கு ஜி தெரிய போகிறது? எனக்கு தானே தெரியும். என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் வெளியில் சொன்னால் தானே அடுத்த வாழ்க்கை தெரியும். நான் பாட்டுக்கு என்னோட தாட்டை நரிஷ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஏதாவது தாட்டு வச்சுட்டு இருந்தேன்னா பி கேர்ஃபுல். இன்னைக்கு அந்தரங்கமாக இருக்கிற உங்களோட தாட்டு நாளைக்கு பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியற பாடியாக இருக்கும். அதனால பி கேர்ஃபுல் வித் யுவர் தாட். கிரியா குணைஹி ஆத்ம குணைஹி. ஆத்ம அப்படின்னா மைண்டு விச் இஸ் ரெப்ரசென்டிங் த தாட்ஸ். கிரியா குணைஹி அந்தக்கரண குணைஹி ச. கிரியா குணைஹி ஆத்ம குணைஹினா. ஸோ பகூனி ரூபாணி தேஹி விருணோதி. அப்படி வெவ்வேறு பலவிதமான ரூபங்களை இந்த ஜீவாவானவன் தேர்ந்தெடுக்கிறான். அபரஹா அப்பி சம்யோக ஹேதுஹு. இவன் இன்ஃபீரியரா, ஈஸ்வரனை காட்டிலும் இன்ஃபீரியரா இருந்த போதிலும் அபரஹா அப்பி சம்யோக ஹேதுஹு. சம்யோகம் அப்படின்னா கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நியூ பாடி, இந்த நூத்தன சரீரத்தோட கனெக்ஷன் ஏற்படுறது. எப்படி? புனர்ஜென்ம ஹேத்துஹு. இது என்ன ஆகிறது? இவனுக்கு புனர்ஜென்மத்தை கொடுக்கறதுக்கான ஹேத்துவா, காசா இருக்கு. சம்யோகத்துக்கான ஹேத்துவா இருக்கு. சம்யோகம்னா என்ன? நூத்தன சரீரத்தோட ஏற்படுற கனெக்ஷன். டெத்துங்கிறது என்ன தெரியுமோ? ஆக்சுவலி இப்போ இருக்கிற சரீரத்தோட டிஸ்கனெக்ஷன் அர்த்தம். அப்படி கரண்ட் போறது இல்லை, அவ்வளவுதான் டெத்து. ஆனா இங்க அது அந்த உபாதியை திருப்பி இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேனிஃபெஸ்டிங் தி எலக்ட்ரிசிட்டி. அதனால கரண்ட் வருது தூங்கி ஏந்துக்கிற மாதிரி. ஆக்சுவலி தூக்கத்தில் ஒன்றும் போகலை, பட் ஜஸ்ட் சொல்கிறேன். பட் ரீபர்த் அப்படிங்கிறது என்னன்னா கனெக்ஷன் வித் அ நியூ பாடி. டெத்துங்கிறது என்ன? டிஸ்கனெக்ஷன் வித் த கரண்ட் பாடி. பர்த், ரீபர்த் அப்படிங்கிறது கனெக்ஷன் வித் அ ஃபியூச்சர் பாடி. அவ்வளோதான். சம்யோக, இது வியோக, அவ்வளோதான். ஆக இந்த புனர்ஜன்மத்துக்கு அபரஹா அப்பி ஹேதுஹு பவதி. இந்த ஜீவாத்மா இஸ் த காஸ் ஆஃப் இஸ் புனர்ஜன்மா. இஸ் அபரஹா அப்பி, அதாவது ஆல்சோன்னு சொல்றது இல்லையா? ஏன் ஆல்சோ? ஜீவாத்மா இஸ் ஆல்சோ த காஸ் ஃபார் ஹிஸ் புனர்ஜன்மான்னு ஏன் சொல்றது அப்படின்னாக்க, வேற யாரு காரணம் புனர்ஜென்மத்துக்கு? ஈஸ்வரா. அவர் தான் பாக்கி இருக்கார். ஜீவாவை தவிர வேற யாரு பாக்கி இருக்கா சொல்றதுக்கு? ஈஸ்வரா. ஈஸ்வரா வந்து எப்படி இன்வால்வ் அப்படின்னா, கர்ம பல தாத்தாவா ஈஸ்வரா இஸ் இன்வால்வ். நான் தான் கர்மா பண்றேன், பட் எனக்கு அதை கை கூட வைக்கிறது வந்து ஈஸ்வரன். ஸோ நான் வில்லு எழுதுறேன். வில்லு எழுதினதுக்கப்புறம் அந்த வில்லு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு லாயர் இருப்பார்ல, எக்ஸிக்யூட்டர் ஆஃப் த வில்லு. அந்த மாதிரி நான் வந்து வில்லு எழுதுறேன், பகவான் தான் வந்து என்னோட வில்லோட எக்ஸிக்யூட்டர். நான் கர்மத்தை சம்பாதிக்கிறேன், பகவான் வந்து அந்த கர்மத்தினுடைய பலனை எனக்கு கொடுக்குறார், கர்ம பல தாத்தாவாக. ஸோ ஜீவா அண்ட் பகவான், இதனால என்ன ஆகிறது? இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்மா வந்து ஏற்படுறது. அண்ட் பகவான் வந்து நெக்ஸ்ட் ஜென்மாக்கான சாமானிய காரணம், ஜீவா வந்து நெக்ஸ்ட் சரீரத்துக்கான நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கான விசேஷ காரணம். அதே போலதான் சிருஷ்டி. எப்படி இந்த சரீரம் வரத்துக்கு ஜீவா அண்ட் ஈஸ்வராவோட ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கோ, அதே மாதிரி அடுத்த சிருஷ்டி வரத்துக்கும் ஆல் ஜீவாஸ் வித் ஈஸ்வராவோட ஜாயின்ட் வெஞ்சர்ல என்ன ஆகுறது? எல்லா ஜீவர்களுக்கும் அவர்களுடைய பிராரப்த கர்மத்தை எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி, அவளோட கர்மத்தை எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிருஷ்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுகிறார். இதி திருஷ்டஹா. This is what we are experiencing. 13வது மந்திரம். அநாத்யனந்தம் கலிலஸ்ய மத்யே விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டாரம் அநேகரூபம் விஸ்வஸ்யைகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் முச்யதே சர்வபாஷைஹ. இந்த சம்சார சக்கரத்தில் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இதை வந்து மெரிகோ ரவுண்டு இல்லை, இது சாரி கோ ரவுண்டு அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இல்லை. இதை நான் மெரிகோ ரவுண்டாக தான் எனக்கு இருக்கு, எனக்கு ஒன்றும் சாரி கோ ரவுண்டாக இல்லையே அப்படின்னா ஒண்டர்ஃபுல், வெரி குட், சுற்றிகிட்டே இருங்கோ. எப்போ வந்து அது மெரிகோ ரவுண்டு இல்லை அப்படின்னு தோன்றதோ அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ப்ராப்ளமே இல்லையே. ப்ராப்ளமே இல்லைன்னா இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? சப்போஸ் இங்கு கிளாஸை கேட்டுன்னு இருக்கிறவா மாதிரி யாரேனும் சில ஜீவர்கள் இது சாரி கோ ரவுண்டா இருக்கே, இது பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கே, இதிலிருந்து நான் ஜென்ம மரண சக்கரத்தை டிரான்சென்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு ஸ்விட்ச் தான் இருக்கு இந்த ஜெயிண்ட் வீலை ஸ்டாப் பண்றதுக்கு. அது என்னது? ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாஷைஹி. ஆமா, நாலேஜ் இஸ் தி ஒன்லி வே. இதுல இந்த மந்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இந்த மந்திரத்தோட லைன் நம்பர் 2, 3, 4 இருக்கு இல்லையா, இது வந்து ஏற்கனவே வேற ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்கு. நான் ரெஃபரன்ஸ் தரேன். 4th அத்தியாயம் 14th ஸ்லோகா. 4th அத்தியாயம் 14th ஸ்லோகானா எந்த பேஜ் நம்பர்? 3rd பேஜ் நம்பர் 259. 259ல கடைசி ஸ்லோகத்தை எடுத்துட்டேன்னா, விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டாரம் அநேக ரூபம் விஸ்வசைக்கியம் பரிவேஷ்டிதாரம் இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் லைன் வந்துடுத்து, விஸ்வசைக்கியம் பரிவேஷ்டிதாரம், தேர்ட் லைனும் வந்துடுத்து. ஸோ கடைசி ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாஷைஹி, இங்கே ஞாத்வா சிவம் சாந்திம் அத்தியந்தம் ஏதி அப்படின்னு இருக்கு இல்லையா. இதே நீங்கள் திருப்பி 16th ஸ்லோகா போனேன்னு வச்சுக்கோங்க, 4th சாப்டர்லேயே அடுத்த பேஜ் 260, அதில் பார்த்தீங்கன்னா விஸ்வஸ்யைக்கியம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாஷைஹி. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து லைன் நம்பர் 2, 3, 4 கிடச்சிடும். எதுக்கு இவ்வளோ மெட்டிகுலஸாக ஜி, எத்தனை அழகாக நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடி தேடி எடுத்து சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா என் இன்ட்ரெஸ்ட்டில் தான் 2, 3, 4 நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், சரி? ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆக இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, பகவானை அறிவதன் மூலமாக, எப்படிப்பட்ட பகவான்? அனாதி அனந்தம், அனாதி அனந்தம். அண்ட் அவர் எப்படி அனாதி அனந்தம்னா என்ன தெரியுமோ? பிகினிங்லெஸ், எண்ட்லெஸ், லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பிகினிங்கும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அவருக்கு எந்த லிமிட் எண்டும் கிடையாது. அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க கலிலஸ்ய மத்தியே, அதாவது யார் ஒருத்தர் அன்மானிஃபெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காரோ, மாயாவில் இருக்காரோ, கலிலஸ்ய மத்திய, கலிலம் அப்படின்னாக்க தி அன்மானிஃபெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மாயாவினுடைய அதிஷ்டானமாக இருப்பவர் அண்ட் மாயாவை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவர், கலிலஸ்ய மத்தியே. விஸ்வஸ்யைக்கியம், விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டாரம் அநேக ரூபம் அப்படின்னா என்ன? விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டா, கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு. அநேக ரூபம் அப்படின்னா எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்கு அவருக்கு. விஸ்வஸ்யைக்கியம் பரிவேஷ்டிதாரம் அப்படின்னாக்க, பரிவேஷ்டிதாரம் பர்வேடிங் த யூனிவர்ஸ். விஸ்வஸ்ய ஏகம் அப்படின்னா நான் டியூவல் ஈஸ்வரா, ஆல் பர்வேடிங் நான் டியூவல் ஈஸ்வரா. அவர்தான் அந்த தேவகா. அந்த தேவனை ஞாத்வா, அவரை அறிந்து, சர்வபாஷைஹி முச்சியதே, இஸ் ஃப்ரீடு ஃப்ரம் ஆல் த ஷாக்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவரை எப்படி அறிய வேண்டும் அப்படின்னாக்க, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாக அறியப்பட வேண்டும், அபேத ரூபேன. முதல்ல வந்து அகம் தேகா இல்லையா, அதனால வந்து நான் வேறு பகவான் வேறு. ஸோ ஐ எம் ஹிஸ் தாசகா. ஸோ தாசோகம் அப்படிங்கிற பாவனை இருக்கவே கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல தாசோகம் தான் இருக்கணும். அந்த தாசோகம்ல தான் கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனாலாம் பண்ணி குவாலிஃபை ஆகி ஞான யோக சாதனத்தின் மூலமாக அந்த தாசோகம் என்னவா ஆகணும்? சோகமா ஆகணும். ஆக கோயிங் த்ரூ த ஸ்டேஜஸ் ஆஃப் கர்ம உபாசன யோகா அண்ட் தென் ஞான யோக சாதனா என்ன ஆகிறது இவனுக்கு அப்படின்னாக்க, சர்வ பாஷைஹி முச்சியதே. திஸ் இஸ் தி ஒன்லி வே ஜெயிண்ட் வீலோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு, டு டிரான்சென்ட் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து. கடைசி மந்திரம் ஆஃப் திஸ் அத்தியாயம். பாவகிராஹ்யமனீட்
அநீடாக்கியம் பாவா பாவ பாவகரம் சிவம் கலா சர்க்கரம் வேதம் தேவம் ये विदुस्ते जहुस्तनुम्. All mysterious mantras, peculiar mantras இந்த உபனிஷத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த உபனிஷத்துல இந்த மந்திரங்கள், இந்த மாதிரி இருக்கிற மந்திரங்களினுடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வெறும் டிக்ஷனரி இருந்தால் போகிறது. கமெண்ட்ரி இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு கமெண்ட்ரிலாம். இந்த கமெண்ட்ரி இல்லாமல் உபனிஷத்தோடைய இந்த உபனிஷத்தை எஸ்பெஷலி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவகிராஹ்யம், பாவகிராஹ்யம்னா பாவ அப்படின்னா ரிஃபைன்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். கிராஹ்யம் அப்படின்னாக்கா இட் இஸ் கிராஸ்ப்டு பை த ரிஃபைன்டு மைண்ட். அதாவது ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க யார் ஒருவருக்கு ரிஃபைன்டு மைண்ட் இருக்கோ, பண்படுத்தப்பட்ட மனசு இருக்கோ, அந்த பண்படுத்தப்பட்ட மனதினால் கிரகிக்கப்படுபவர் இறைவன். ஏஷோனுர் ஆத்மா சேதசா வேதித்தவ்யா. எங்க படிச்சோம்? அடுத்த லைன் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. திருஷ்யதே து அக்ரியயா புத்யா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. கட்டோபனிஷத். ஆக சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி, யார் ஒருவருக்கு சூக்ஷ்ம புத்தி உள்ளதோ அவரால் மாத்திரமே அறிய முடியும். நீடம், நீடம் அப்படின்னாக்க ஷரீரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது லிட்ரலி வந்து நெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நெஸ்ட் ஆஃப் அ பேர்டு, பறவையினுடைய அந்த கூடு இருக்குல்ல, நெஸ்ட் ஆஃப் அ பேர்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஷரீரம் அப்படி தானே, ஜீவா வந்து ஒரு பேர்டோடு ஒப்பிடப்படுகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பேர்டோட நெஸ்ட் எது? இந்த ஷரீரம் தான். அதனால நீடம் அப்படின்னாக்க வெரி யூனிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஷரீரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸ்வரா வந்து யாரு? அநீடம், அவர் ஷரீரம் அற்றவர், ஷரீர ரஹிதம். யார் ஒருவர் ஷரீரத்தை கடந்தவரோ, ஒன் ஹூ டிரான்சென்ட்ஸ் பாடி. அஷரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷ்வஸ்திதம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்ற மாதிரி, யாரு ஒருவர் ஹூ இஸ் பியாண்ட் த பாடி, அஷரீரம், அஷரீரி அப்படின்லாம் நம்ம புராணத்துல படிப்போம் இல்லையா. ஸோ ஷரீரம் அல்லாதவர், அதுதான் அவருடைய பெயர். பாவா பாவகரம், பாவா பாவகரம், கரம்னா காஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். எதனுடைய காரணமோ அது. எதனுடைய காரணம்? பாவ அப்படின்னா தோற்றம், அப்பியரன்ஸ். அபாவ அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ். ஆக தோற்றம் அண்ட் மறைவிற்கான காரணம், தோன்றி மறைவதற்கான காரணம்னா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் இத்தியர்த்தः. கால சர்க்கரம், அவர் வந்து he is the cause of the creation. சாரி, கலாசர்க்கரம். கலாசர்க்கரம் அப்படின்னாக்கா he is the cause of the creation. எதனுடைய ஹெல்ப்போட? கலா. கலா அப்படின்னாக்க லிட்ரலி ஒரு பவர். எப்படிப்பட்ட பவர்னா பிரிக்க முடியாத பவர், மாயா அப்படின்னு அர்த்தம். தட் பவர் விச் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் ஈஸ்வரா, மாயா. ஸோ மாயாவினுடைய துணை கொண்டு இந்த சிருஷ்டியை படைத்தவர், சிருஷ்டிக்கு காரணமானவர். கலையா சர்க்கம் கரோதி, மாயாவினால் இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுபவர். கலையா சர்க்கம் கரோதி இது கலா சர்க்கா, அதாவது மாயையா சர்வம் சிருஜதி. பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதனால தான் பகவானுக்கு மாயாவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா, மாயையை கொண்டு இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார். தேவம் அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபம்.
ஏ விதுகு யாரு ஒருவர் இவ்வாறு ஈஸ்வரனை அறிகிறார்களோ, எவ்வாறு சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் பராபிரகிருதி ரூபமாகவும் அபராபிரகிருதி ரூபமாகவும் யார் ஒருவர் முழுமையாக அறிகிறார்களோ, அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ஸ்ருணு. ஞானம் தேக சவிஜானம். என்னுடைய பராபிரகிருத்தியை பற்றியும் சொல்ல போகிறேன், அபராபிரகிருத்தியை பற்றியும் சொல்ல போகிறேன். இப்படி அசேஷதா மிச்சம் மீதி இல்லாமல் முழுமையாக நீ அறிந்து கொள்வாயாக அர்ஜுனா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி முழுமையாக யார் ஒருவர் அறிகிறார்களோ அவர்களுக்கு என்னாகும்? தே ஜகுஹு தனும். ஜகுஹு தனும் அப்படின்னு சொன்னாக்க they drop this body அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு dropping the body அப்படின்னா என்னன்னா ஃபைனல் டெத் ஏற்படுறதுன்னு அர்த்தம். பர்மனண்டா பாடியை விட்டுட்டா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புனர்ஜென்மம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விதேக முக்தி அடைந்து விட்டார்கள், மறுஜென்மம் கிடையாது. தனும் ஜகுஹு அப்படின்னு சொன்னா தேர்ஃபோர் விதேக முக்தி பிராப்னுயுஹு அப்படின்னு அர்த்தம். விதேக முக்தியை அடைந்து விட்டார்கள். இவ்வாறு இத்துடன் இந்த 5வது அத்தியாயம் முடிவடைகிறது. 6வது அத்தியாயத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இந்த பவர் இது அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுது முடிச்சுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து நமக்கு அப்கமிங் சாட்டர்டே இன்னைக்கு ரெகுலர் சாட்டர்டே சண்டே ரெகுலர் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் கிளாஸ் இருக்கும். 6th சாப்டர் மட்டும் இருக்குது. அதை நம்ம முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேம்ப் போகிறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வர சனிக்கிழமை மார்னிங் இங்கே 3 கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து எஸ்டான்ஷியா குடுவாஞ்சேரி அங்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் சத்சங், அங்கே கீதா இன் மை லைஃப் அது ஆரம்பிக்கிறது. ஸோ இதோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் அட் 3:45 மதுர கானத்தோட ஆரம்பிக்கிறது. 4:15 to 5 வந்து வரிசையா பூர்ண கும்பம், லைட்டிங் ஆஃப் த லேம்ப், இன்வகேஷன் சாங், வெல்கம் அட்ரஸ் அண்ட் ஆச்சாரியா ரங்காஜியோட அனுகிரக பாஷணம். அப்புறம் 5 to 6 PM வந்து சத்சங் இருக்கும். அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்தே மாத்திரம் பிரசாதத்தோட முடியுது. ஆக இது யாரெல்லாம் இதுக்கு நேராக வர முடியுமோ ஜெயா கிட்ட வந்து உங்கள் பேரை கொடுத்துடணும். யூ கேன் வாட்ஸ்அப் ஜெயா, கால் ஜெயா. ஜெயா கிட்ட உங்கள் பேரை கொடுத்துருங்கோ. அண்டு உங்களுக்கு வண்டி ஏதாவது வேணும்னா டிரான்ஸ்போர்ட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம். ஹரி ஓம்.